எங்களை கருத்தில் எடுக்காத இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை நாங்கள் அங்கீகரிக்க கூடாது. ஆகவே நாங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு போகாமல் எங்களை எதிர்ப்பை காட்டுவோம். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவோம். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிச்சா ஏதாவது ஒரு பக்கத்தில் உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்கள் தெற்குல வந்து பெரும்பான்மையான வாக்களிச்சுட்டாங்க. அப்ப அந்த போட்ட வாக்களுக்கு என்ன நடக்கும்? வடக்கு கிழக்கு தமிழ் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் தொடர்ந்து குடியேற்றங்களை செய்கிறான், பௌத்தமயமாகலை செய்கிறான். தெரிஞ்சோண்டு நாங்க வாக்களிக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் யாரு வந்து போட்டிடுறாங்களோ அவன் யாருக்கு நீங்க வாக்களிக்க போகுது ஒரே ஒரு நிபந்தனையின் கீழ் வெல்றதுக்கு வெறவர் நான் வெல்றதுக்கு எங்களோட தமிழக வாக்கு வேணும் வேண்டாம். தமிழ் முஸ்லீம் கண்ட வாக்கு தேவை என்றால் அவர் வந்து தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிக்க வேண்டும். யூனிட்டரி ஸ்டேட்டை வந்து இல்லாமல் செய்து ஒரு பெடரல் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவார். பெரும்பாட்டு வரக்கூடியவங்க உங்க கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வாங்களா? நாங்கள் எந்த ஒரு வேட்பாளரையும் வாக்களிக்கலான முடிவுக்கு வாரோம். தேர்தலை காட்டுவோம். அப்பதான் நீங்களும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க கூடாது. நாங்கள் தமிழர்கள் எங்களை கருத்தில் எடுக்காத இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களை நாங்கள் அங்கீகரிக்க கூடாது. ஆகவே நாங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு போகாமல் எங்களை எதிர்ப்பை காட்டுவோம். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவோம். தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் தான் தாங்க வந்திருக்கிற செய்தி வரும். தமிழ் மக்கள் எங்களுக்கு போட இல்லை இல்ல, அது அவங்க தேசத்துக்காண்டி அவங்க போட்டிருக்கிறாங்க. நம்மள தேசத்துக்கு எங்களுக்கு வந்தாங்க. சொன்னா இந்த காலத்துல வந்து பதவியில இருக்க மாட்டாங்க. எதிர்காலத்துல தான் பெருமண்டு எங்களோட வாக்கு கட்டாயம் நாடு ஏன் வடகிழக்கு படையெடுக்கிறோம். எங்களோட வாக்கு தேவையில்லை என்றால் அதே பெற தேவையில்லை. ஆனா ஏன் தவிச்சு கொண்டு வரீனம் சொல்லி பஸ்ஸை கொண்டு வரீனம் அதை கொண்டு இதை கொண்டு வரீனம் சொன்னால் இப்படியான சலுகைகளை கொடுத்து வந்து வாக்குகளை பெறுவோம். அரசியல் உரிமைகளை கொடுக்காமல் அதிகாரங்களை கொடுக்காமல் வந்து அற்ப சலுகைகளை கொடுத்து வாக்குகளை பெற்று எங்களையே அழித்து கொண்டிருக்கிறதுக்கு தான் ஓடி வருகிறோம். நாங்கள் இந்த இடத்துல உனக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னால் ஏன் வாக்களிக்க மாட்டீர், நான் என்ன செய்யணும் என்ற இருக்கிற இடத்துக்கு வருவினோம். வேண்டா நாங்கள் சொல்லணும் வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் வடகிழக்கில் சிங்கள மக்களோட சேர்ந்து பாதுகாப்பாக வாழ்றேன்னு சொன்னால் அரசியலமைப்பை மாற்றும். ஒட்டியாட்சி முறையை மாற்றி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வரும். முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு ஆட்சி, தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆட்சி. நாங்கள் ஒற்றுமை அப்பதான் சிங்கள மக்களோட நாங்கள் சேர்ந்து வாழலாம். இல்லைன்னா சிங்களவனை கண்ட உடனே எங்களுக்கு ஒரு எதிரி மனப்பான்மை தான் பெருது. உலகதானே அப்ப அதிகார மாற்றம் நடக்கணும்னு சொன்னா நாங்கள் தேர்தலில் இருந்து விலகினா மட்டும்தான் அந்த முடிவுக்கு வந்து அவங்க பெறுவோம். நம்ம அறிவு வந்து பூஜ்யம் அரசியல் எங்களுக்கு ஒரு பதில் எடுத்தாங்க. இப்ப நீங்க வாக்களிக்கல உதாரணம் நீங்க நாட்டோட அசாமானியமான சூழல் ஏற்பட்டு ஒரு கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் ஒரு அமைப்பு வச்சு அப்படி இல்லை ஒரு பயங்கரவாதம் வந்துச்சு. ஆனா அங்க தேர்தல் நடக்குது. மக்கள் அச்சத்தின் காரணமா அச்சுறுத்தல் காரணம் வாக்களிக்க போகல. அப்ப கிட்டத்தட்ட அதுல ஒரு 25,000 வாக்குகள் இருக்குதுன்னு சொல்லுங்களே. மக்கள் அதுல 20,000 போகல. 3000 ஓட் கிடைச்சிருக்கு. என்ன நடக்கும்? அந்த தேர்தல் ஒட்டமா வந்துடுவாரு. நீங்க இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிச்சா ஏதாவது ஒரு பக்கத்தில் உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்க தெற்குல வந்து பெரும்பான்மையான வாக்களிச்சுட்டாங்க. அப்ப அந்த போட்ட வாக்களுக்கு என்ன நடக்கும்? போட்ட வாக்குகளோட வந்து அவர்கள் வருவார். ஆனா நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொல்லிங்கன்னா வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்குகள் தேவை என்றால் தமிழ் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் எங்களுடைய கோரிக்கை வடகிழக்கில தமிழ் முஸ்லீம் மக்கள் பாதுகாப்பாக வாழணும். இலங்கையில் ஒட்டியாட்சி புறம் ஒழிக்கப்பட்ட சமஸ்தியத்திற்கு கொண்டு வரப்படும் என்று எந்த ஒரு வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிக்கிறாரோ அவருக்கு நாங்கள் வாக்களிக்க சம்பந்தமாக பரிசீலிக்க முடியும். ஏனென்றால் ஒட்டியாட்சி சமஸ்தியை கொடுக்குறேன்னு சொன்னால் ஒட்டியாட்சி நீக்கப்படும். அப்ப அவர் தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த கருத்தை எழுத போறாருன்னு சொன்னால் அந்த ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று நடக்க போகுது. அப்படிப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் வாக்களி. இல்லை என்றால் பஸ்ஸை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் வாக்களிக்க மாட்டால் அவன் எங்கட வாக்க வச்சு தான் ஒரு ஜனநாயக ரீதியாக தமிழ் மக்களால் தெரிவிக்கப்பட்டவர்கள் சொல்லி வடகிழக்கில் ஒரு சிங்கள குடியேற்றத்தை செய்தாலோ பௌத்தமயமாக்கலை செய்தாலோ அது ஒரு தான்
அவன் வந்து ஒரு நியாயமான ஒரு அபிவிருத்தியை செய்கிறதாக காட்ட முடியும். ஏன்னா நாங்கள் தான் வாக்களிக்கிறோம். அப்ப அவன் வந்தவரை வந்து அவன் செய்கிற விஷயத்தை வந்து ஒரு இனவாதம் என்று சொல்லிடான். அவன் தொடர்ந்து இனவாத குடியேற்றங்களை செய்கிறான், பௌத்தமயமாகலை செய்கிறான். தெரிஞ்சோண்டு நாங்க வாக்களிக்கிறோம்னா அந்த கையீட்டில விகார கட்டி இருக்கிறான், குருந்தூர் மலையில கோயில் அடிச்சு விகார கட்டி இருக்கிறான், வெடுக்கிறாரையில கோயில் அடிச்சு விகார கட்டுறதுக்கு முயற்சிக்கிறான். இப்படி பல இடங்கள்ல நடக்குது. அப்ப இந்த சம்பவங்கள் நடக்கிற பொழுது வந்து நாங்கள் எங்கட தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் அவர்களுடைய செயல்பாடுகள் சரி என்று நாங்கள் அங்கீகரிக்கிறதா இருக்கு. அப்ப நாங்கள் எங்கட வாக்குகளை வழங்காமல் வெளி இழந்திருந்தா ஒன்று இளைஞர்கள் என்றதை நாங்கள் நிராகரிக்கிறோம். அது அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அப்ப தமிழர்களை வந்து உள்வாங்கணும் என்ற ஒரு கட்டாய தேவை ஏற்படும். அந்த இடத்துல வந்தவர்கள் தமிழ் தரப்போட வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டி வரும். அந்த சூழலை உருவாக்கலாம் என்றதான் எங்கட சுருக்கம் என்னன்னு சொன்னாட்டா, நீங்கள் வந்து இப்ப தேர்தல், அதாவது ஜனாதிபதி தேர்தல் யாரு வந்து போட்டிடுறாங்களோ அவன் யாருக்கு நீங்க வாக்களிக்க போவதில்லை, ஒரே ஒரு நிபந்தனையின் கீழ், அதாவது தமிழ் ஆமா, அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர்ல பிரசிடென்சி நீங்க இல்லாம அப்படி அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ல இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு வந்து எங்கட வாக்கு பிரசிடென்டா வெல்றதுக்கு நான் வெல்றதுக்கு எங்கட தமிழக வாக்கு வேணும் வேண்டாம். தமிழ் முஸ்லீம் கண்ட வாக்கு தேவை என்றால் அவர் வந்து தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அறிவிக்க வேண்டும். யூனிட்டரி ஸ்டேட்டை வந்து இல்லாமல் செய்து ஒரு பெடரல் ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவார். இப்ப நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இப்ப அதாவது பெரும்பான்மையா வரக்கூடிய தேர்தல், அதாவது எதிர்பார்க்கும் அந்த பெரும்பான்மை வரக்கூடியவங்க உங்க கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள வைக்க வேணும். நாங்கள் எடுக்கிற முடிவு எதிர்காலத்தில் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். அவர் என்ன அந்த இனவரை பிடித்த தரப்பு தலைவரே வாரார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு தூரம் தந்த இனவாதிகளை திருப்திப்படுத்தி இருக்க முடியும் என்றா மட்டும்தான் நாங்கள் தலைவராக இருக்கிறோம், இல்லாட்டி இருக்க முடியாது. உலகதானே வந்து அவர் உங்களுக்கு காட்டப்படுற முகம் தாங்கள் வந்து ஒரு பன்மைத்துவவாதிகள் என்ற ஒரு தோட்டம் காட்டப்படுது. காட்டப்படுற முகம் அப்பட்டமான போய் இன்றைக்கு இந்த 2009 முடிவாய்கள் இனஅழிப்பு நடக்கிறதுக்கு அடிப்படை காரணத்திலே ஒன்று தேதி. அனுரகுமார் என்ற கதையை மட்டும் சொல்றீங்க. அனுரகுமார மாதிரி கதைக்கு சிங்கள வாக்கெடுக்க பார்க்கிறார். அங்க நீங்கள் சுனில் ஹந்துர்நெத்தி, அவற்ற வசந்த பண்டார, இவர்கள் சிங்களத்துல சிங்கள மக்களுக்கு ஆற்ற உதய கேளு. சில்வின் சில்வா சிங்கள மக்களுக்கு ஆற்ற உதய கேள்விகள் என்றால் கடுமினவாதத்தை காட்டுறார். போனகிழமை தற்போதைக்கு இப்ப நீங்க வந்து பரம்பரையா வரக்கூடிய வந்து அந்த அதாவது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியா இருக்கலாம், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், அவர்கள் அல்லாத முறையில இப்ப உங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் இருக்கிறாங்களா? இப்ப யார் இல்ல இதுல வந்தாங்கன்னா இப்படித்தானே ஒரு பொறுத்தவரையில வந்து உங்களோட வந்து கடைக்கீடு உங்களோட போய் ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் ஒட்டியாட்சி முறைமையை நிறுத்தி ஒரு சமஸ்கியத்திலே கொண்டு வரோம் என்று சொல்லப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் அவர்களுக்கு ஆதரிக்கிறது சொல்லி ஆனால் வெள்ளக்கூடிய வராமல் இருக்கப்படும். இல்லாட்டி நாங்கள் சும்மா ஒரு சின்ன பிள்ளை கடகடத்து விளையாட்டு மாதிரி இருக்கும். அப்ப வெல்லக்கூடிய சிறப்புக்கு நாங்கள் நெருக்கடியை கொடுக்கணும். அப்ப அதுல வந்து அவர்கள் ஒட்டியாட்சி இருக்க தேவையில்லை. வெல்லக்கூடிய 3 தரப்பில் இருந்து ஜேவிபி, மற்றது வந்து எஸ்ஜேபி, மற்றது வந்து இப்ப ரணில் தலைமையிலான ராஜபக்ச அரசு. இந்த 3 தரப்பும் ஒட்டியாட்சி நீக்க தயார். ஆகவே நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயார். நாங்கள் பகிர்ந்து முடிவு எடுத்துக்கிறோம். எங்கட முடிவை மாற்ற மாட்டா நீங்கள் உங்களோட அறிவிக்க செய்யுங்க. இதான் எங்கட கருத்து. சரி, இப்போ உங்களை உதாரணமாக நார்த் அண்ட் ஈஸ்ட், அதாவது வடக்கு கிழக்குல வந்து மக்கள் மொத்தமா புறக்கணிச்சாண்டா அவங்க இந்த அளவுல பாதிப்பு அமையும். அது இந்த அளவு பாதிப்பு என்னன்னு சொன்னா 2015ஆம் ஆண்டுல மைத்திரிபால சிறிகிற வந்தது வந்து எத்தனை வாக்காள கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காள, 1,80,000 2 லட்சம் வாக்காள. அப்ப என்ன சொல்லி சொன்னால் அந்த 2 லட்சம் வாக்காள ஒருத்தர் வந்து பதவியை இழக்கிறார் தானே, அந்த தரப்பு தமிழ் மக்கள்கிட்ட ஓடி வருமா இல்லையா? பிரச்சனை வந்து அப்ப அவர் வந்து எங்கள்கிட்ட வாக்கு பெறப்படும் தேர்தல் விஞ்ஞானத்தில் எழுதணும் ஒத்தியாட்சி முறைமையை நீக்கிறது. அப்படி ஒரு பிரதான கட்சி வந்து 75 வருஷத்துல முதல் தடவையா ஒத்தியாட்சியை நீக்கிறோன்னு எழுத போகுதுன்னு சொன்னா அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமா பார்க்கலாம். அண்ணா சிம்பிளா சொன்னால் தமிழரும் முஸ்லீமும் சேர்ந்து அந்த இனம் சார்பாக முடிவெடுத்தாங்க. சிங்களவன் காலில் வந்து இல்லை வெளிப்படையா சொன்னா சம்பந்தன் ஐயாவோ விசாரிச்சும் அதை செய்ய போறேன். நானும் நீங்களும் தான் செய்யும். என்ன சொல்ல வரேன்டா, இப்ப இவராட்ட ஒரே தானே இது வந்து கொஞ்சம் விளக்கம் கூட. இப்ப நாங்க கீழ்மட்டம் இருக்கிறாங்க, அவங்க விளங்கக்கூடிய மொழியில செய்வோம். உதாரணம் சொன்னா விஜய் ஒரு படத்துக்கு கேட்கிறோம், விஜய் நடிகர் கேக்குது கம்யூனிஸ்டா என்ன, கம்யூனிஸ்ட் அவர் சொல்றாரு 2 ரொட்டி இருக்குது, ஒன்று எனக்கு பார்த்தா அடுத்ததுக்கு. அது மாதிரி எளிமையான முறையில
பாமர மக்களுக்கு இந்த கொள்கை கொண்டு வரும். இதால் வந்து எங்க மக்கள் அது திட்டம் சேர்ந்து போடுறது வேலை கிடையாது. செய்யும், சேர்ந்து வேலை செய்யும். நீங்க சொல்ற கருத்து ஆழமான கருத்து. ஆழமான அதை நாங்கள் நான் left. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம்